ஹலோ, என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் எதுவும் ரூல்ஸ் இருக்கா? நேற்று தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா அன்றைக்கி ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. ஆ இல்லை என்ன பண்ணிகிட்ருக்க? சொல்லு. குளிச்சிட்டியா? என்ன சாப்பிட்ட? உன்னை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன், புரியுதா? நேற்றுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் என்னால் முடியல. நேற்றுக்கு நம்ம நேரில் பார்த்தோம். எனக்கு அன்றைக்கி உன்னை பார்க்கணும் போல் இருக்கு. நீ சொல்ல. Do you miss me? Like, did you miss me? எல்லாத்துக்கும் ப்ளஷ் மட்டும் பண்ணிக்க, பதிலே சொல்லிடாத. யா, ஐ கான்ட். லைக் எல்லாம் ட்ரீமியாக இருக்கு எனக்கு. நேற்றுக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை? யா பேபி, அரேஞ்ச் மேரேஜில் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஐ டோன்ட் நோ திஸ் வுட் எக்ஸிஸ்ட். ஏன்னா மேரேஜே வேணான்னு தள்ளிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து உன் ஃபோட்டோ காட்டி ஒத்துக்கோ அப்படின்னாங்க. இட்ஸ் லைக் ஓகே, அவ்வளோதான். நேரில் பார்த்தோன்னே என்ன பண்ண நீ என்னையா? டேம், I kind of started dreaming too much. குட்டி குட்டியாக நிறையா விஷயங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் திங் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஹனிமூன். அதுக்கு பெரிய பிளான் நான் ஒன்று வச்சுருக்கேன். செம்ம பெரிய பிளான், நீ எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பிளான். எஸ், ஐ வில் கீப் தட் சஸ்பென்ஸ். ஓகே, என்ன? ஓகே, ஒரே ஒரு க்ளூ தரேன். 24 hours ஸ்னோ மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியாவே. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஹனிமூன். எஸ், சஸ்பென்ஸ். இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் எந்த இடம்னு. வேணா ஒன்று பண்ணலாமா? நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச இடம் வச்சு. நீ இவ்வளோ நாளைக்கு லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பார்ல, இங்கெல்லாம் போகணும் இல்லை இங்கே தான் போகணும் ஹனிமூன் அப்படின்னு. அதே சொல்லு, நம்ம வந்துட்டு ஒரே ஹனிமூனில் ரெண்டையும் சேர்த்து பண்ணிடலாம். ஓகே, யாருக்கும் சொல்ல வேணாம், நான் புக் பண்ணிடுறேன். இங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஐம் லைக் டூ எக்ஸைட்டட். யா, சரி, நம்மளுக்கு எத்தனை குழந்த? 1 இல்லை 2 வச்சுக்கலாம். அப்போ தான் சப்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் 1 பையன் 1 பொண்ணு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எனக்கு சண்டை போடுறப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். நம்மளாம் சண்டை போடுவோம்ல, சண்டை போடாமல் எப்படி ஒரு லைஃப். அப்போது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும்ல. அதனால எனக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை, உனக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை. ஓகே, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 3ஆவது குழந்தை பொண்ணாக தான் இருக்கணும். ஆமாம், நீ எப்பவுமே அப்படி தான் பேச மாட்டியா? சிரிச்சிட்டே மட்டும் தான் இருக்க. நீ பதில் சொல்கிறனா சொல்லு, சரியா? I'll stop talking. எனக்கு இந்த டெலுலு இஸ் டூ நைஸ், டூ மச் எக்ஸைட்டிங். என்னால் நிறுத்தவே முடியல. நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தாலேருந்து எனக்கு பார்க்கணும் அப்படி தான் இருக்குது. யா, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. ஓகே 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 கதவை துற வந்து. யா, நீயே திறக்கிறியா இல்லை நான் வந்து பெல் அடிக்கட்டுமா எப்படி? அத்தை, ஹாய். இல்லை அத்தை, அம்மா கொடுத்து விட சொன்னாங்க மாம்பழம், அதான் வாங்கிட்டு வந்தேன். இல்லை உண்மையிலே அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி செய்வாங்களா அப்படின்னு டவுட்டாக கேட்காதீங்க, கலாய்க்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் பயங்கர ஸ்போர்ட்டிவான அத்தையாக இருக்கீங்க. இல்லை சீரியஸாகவே. ஐயோ, உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. இல்லை அத்தை, ஓகே நிறுத்துங்க, நான் சொல்லிடுறேன். உங்கள் பொண்ணு இருக்கால, அவளுக்கு மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதான் அப்படியே சும்மா ஒரு 2 kg மேங்கோ மட்டும் அப்படி வாங்கிட்டு வந்தேன், பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலான்னு. எங்கே அத்தை?
ரூமில் இருக்காளா? வர சொல்கிறீங்களா? இல்லை, இங்கே உட்காந்து ஹாலில் உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ரூம்குள்ளே இல்லை அத்தை, இங்கே வரட்டும். நீங்கள் அநியாயத்துக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஓகே, ஷுவரா? நான் போகலாமா? சரி, ஓகே. காஃபி போடுங்க அத்தை. யா. ம். என்ன ஒரு ரூம்குள்ள நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கியா என்னை பார்த்து? வாங்கன்னு கூட கேட்க மாட்டாள்ல என்னையா? இப்போ கூட ரூம்குள்ள என்ட்ராறேன், எதுவுமே சொல்லாமல் அப்படியே ப்ளஷ்ஷு 2x 10xல பண்ணிகிட்ருக்குற. ஏதாவது வாய்ட்டு வந்து பேசுடி. கல்யாண கலை எக்கச்சக்கமாக அள்ளி தெளிக்குதோ மூஞ்சியில். சரி, மேங்கோஸ் எடுத்துகிட்டு வரவா? டேபிளில் தான் வச்சுருக்கேன். சாப்பிட்றியா அப்போ? ஆமாம், உங்கள் அம்மா தான் கேட்டாங்க என்னது அப்படின்னு. என்னோடய வருங்கால மனைவிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் வாங்கிட்டு வந்தேன் அத்தை அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லப்பா. ஆனால் சைலண்ட்டாக உன் கதவு பின்னாடி நின்றுட்டு என்னை பார்த்து ப்ளஷ் பண்ணி சிரிச்சுட்டே இருந்திருக்கிற. அவள் பேசலாம் கேட்டதானே? எனக்கு வேறு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ ஹாப்பி டு see you again today. இப்படி தானே வந்து திருட்டுத்தனமாக பார்த்துட்டு போவா? என்ன யூன்னு எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு உங்கள் அம்மா அலோவ் பண்ணுவாங்க, ஏன் டெய்லி ஆனால் பண்ண மாட்டாங்களா? அவங்க மருமகன் தானே, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பாட்டிவாக தானே இருக்காங்க, பண்ணலாம். டெய்லி ஈவினிங் காஃபி பேசாமல் நான் இங்கே வந்து பிடிச்சிட்டு போகிறேன். இதுக்கு தான் உள்ளூருக்குள்ளே பொண்ணு பார்த்தது. ஹீ நம்ம வந்து சைட் அடிச்சுட்டு போகலாம்ல. ஏன் அழகு தேவதையா? இல்லை மேடம், உங்களை தான் சொல்கிறேன். ஐயோ, மறுபடி வெக்கப்படுறாடா. ஐயோ. என்னால் எதுவும் செய்ய முடியலையே, இப்படி தள்ளி உட்காந்துருக்கியே. கொடுங்க அத்தை. உனக்கு எதுவும் நீ இதை குடிக்கலையா? ஹார்லிக்ஸா? சரி, ஓகே. ஓகே அத்தை. ஏய், எனக்கு புரியல, ஹார்லிக்ஸா குடிப்ப நீ? பூஸ்ட்டுமா? பூஸ்ட்டு இல்லை ஹார்லிக்ஸு? நீ ஆக்சுவலாக வயசுக்கெலாம் வந்துட்டு தானே, நம்பி கல்யாணம் பண்ணலாம்ல. இந்த ஸ்கூல் பிள்ளை மாதிரி வந்துட்டு ஹார்லிக்ஸ் குடிப்பேன் பூஸ்ட் குடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, கிண்டல் பண்ண சும்மா. அதெல்லாம் யாருக்கும் எந்த வயசு வித்தியாசமும் தேவையில்லை. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிறதுக்கெலாம் நானும் குடிப்பேன் பூஸ்ட். சூப்பராக இருக்கு காஃபி. உனக்கு அந்த மாதிரி போட தெரியுமா? வேறு என்ன சமைக்க தெரியும்? இனிமேல் தான் கற்றுக்கணும். சரி விட, கற்றுக்கலாம். நானும் கற்றுக்கணும் தான், எனக்கும் பெருசாக தான் தெரியாது. சேர்ந்து கற்றுக்குவோம், சரியா? எப்படியும் ஒரு ஆள் எப்படியும் ஹெல்ப் பண்ணிக்கணும்ல, சரிதானே? ஏதோ என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன். எல்லா நாளும் பண்ண முடியாதுன்னு உனக்கும் தெரியும். கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும், வாரத்தில் ஒரு 2 வாட்டியாச்சு என்னோடய குடும்பத்துக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக என் மண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, சரியா? அநியாயத்துக்கு அதெல்லாம் நீ கேட்டிங்கன்னா வந்துட்டு போதும் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஐம் ஜஸ்ட் டூ எக்ஸைட்டட் ஆஃப்டர் திஸ் ஃபிக்ஸிங் என்கேஜ்மெண்ட். எஸ், அழகாக இருக்கா? யா. இல்லை நான் கிளம்புறேன், டின்னர்லாம் இல்லை டைம் ஆச்சு. சும்மா அதை வந்து கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை இல்லை, அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. நான் பாட அப்படியே வந்தேன், பார்த்துட்டேன், அவ்வளோதான். அத்தை, நாளைக்கு வரலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பொண்ணு தான் சொல்கிறா, தினம்லாம் வந்து பார்க்கக்கூடாது, ஐயோ அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவ்வளோ ஒன்றும் ஹாஷன் அது மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை.
சொல்லுங்கள், வரலாம் இல்லை, நான் தான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். பாரு உங்கள் அம்மா ஓகே தான் சொல்கிறாங்க. ஸ்வீட் அத்தை, உனக்கு தெரில. சி, தேங்க்யூ அத்தை. ஓகே 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 ஓகே. ஆ சரி அத்தை. கிளம்புறேன். பாய் பாய் பாய்.